ஒரு தடவை சொல்லலாமா? ஒரு தடவை சும்மா திருப்பி திருப்பி வந்து நீங்கள் ரீல் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்க, ரீல் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்கன்னா, இப்போ உங்ககிட்டயே வேற சரக்கு இல்லை. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து திமுக வந்து எல்லாருக்கும் போடல. அதில் ஒரு ஸ்கேல்லாம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, விதவை உதவித்தொகை வாங்குறவங்க இல்லைன்னு மறுத்தீங்க. அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. திரும்ப திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆட்சி வந்து எங்க தயவுல தான் நடந்தது, எங்க தயவுல தான் நடந்தது. அது வந்து இந்த முறை திமுக தயவால் தான் உங்க ஒரு ஆட்சி கூட்டத்தொடரில் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டீங்கம்மா. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களை பற்றி நீங்கள் கூட்டணி ஒரு கட்சி. வார்த்தை பேசவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை. திருமாவளவன் குறித்தோ அல்லது கம்யூனிஸ்டுகள் குறித்தோ முஸ்லீம் லீக் குறித்து எதுவுமே இவங்க வந்து பேசவே கிடையாது. யார் உங்களை முதுகுல குத்திட்டு போனாங்களோ அவங்கள பேசுவீங்களா நீங்க? யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். ஒரு தடவை சொல்லிட்டீங்க, போன தடவை சொல்லி திருப்பி திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எங்களுடைய ஆட்சியை தயவுல தான், எங்களுடைய வந்து வாக்குகள் தயவுல தான் உங்க ஆட்சியே நடக்குதுன்னு சொல்றது வந்து அது நியாயம் கிடையாது. இல்லை அப்படிப்பட்ட நீங்க எதிர்க்கட்சியாக உட்காந்துருக்குமா? எந்த ஓட்டு வாங்கி உட்காந்துருக்கீங்க? முதலமைச்சர் பேசுறது பெரிய திருப்தி கிடையாது. என்னதாங்க எப்பதான் பண்ணுவாருங்க? 6 மாசங்கிறாரு, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைவடையில தான். இதில் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஆதவர்ஜுனா தான் சொல்லணும். அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக காட்டணும், வந்து முதலமைச்சர் நம்ம முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடியலன்னும் போது விட்டுணும். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை கரெக்டாக தொண்டையில் பிடிச்சதுன்னா அது ரமேஷ் தான். இந்த கூட்டத்தொடரில் நான் பார்த்த வரைக்கும் நேரு வந்து ஏதோ கடபாரம் மூண மாதிரியே இருந்தார். நான் பார்த்தேன். கடபாரம் மூண்டாரா இல்லை ஏதாவது தவளையை ஏதாவது முழுகிட்டாரா என்னன்னு தெரியல. ஏதோ ட்ரை பண்ணாரு. ஆமா, 2-3 வாட்டி. அதுக்கப்புறம் இல்ல நார்மலா இருந்தாங்க. ஆனா பதற்றத்தோடவே இருந்தது வந்து நேரு தான். எல்லாத்துக்கும் நீங்க ரீல்ல சொல்றீங்க, அதை சொல்றீங்க, எல்லாத்தையும் குறிப்பிடும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு முகபாவனையும் காட்டு. இதே நீங்க ஜெயலலிதா பீரியட்ல காட்டினீங்கன்னா நேரம் வீடு பூந்து அடிச்சிருப்பாங்க. வருத்தத்தோட சொல்றேன் நான். வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்கிறவங்க திரு சேகுவாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து தொடர்ந்து சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விவாதங்கள் நிறைய காரசாரமாலாம் நடந்துட்டு இருக்குது. எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற மாதிரி ஒரு டிபேட் ஷோவாகவே போயிட்டு இருக்குது. மக்களுடைய பல கேள்விகளுக்கு வந்து ஆளுங்கட்சி தரப்புல வந்து பதில் இல்லை. ஒரு 40 நாள் ஆகுது சார். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான நான் சொல்றது டைம் 40 நாள் கூட ஆகட்டும். அதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் வந்து இப்போ உங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதீதமானது தான் உதயநிதி சொன்னது. என்னென்னா தேதியோடு சொல்லுங்கள். நம்ம நேத்துல இருந்தே வரலாம்னு நினைக்கிறேன். நேற்று வந்து உதயநிதி அவங்களுடைய பேச்சு இருக்கட்டும், இது வந்து இதே போல கேள்வியை வந்து அவங்களுடைய ஆட்சியில் நீங்கள் சொன்ன திட்டம்லாம் எப்போ கொண்டு வர போறீங்கன்னு கேட்டதுக்கு துரைமுருகன் வந்து ரொம்ப நக்கலாவே சொல்லியிருந்தாரு. சில்லறை எண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் 4 வருஷம் இருக்குது அப்படின்னு. அப்படி பதில் சொன்ன அந்த கட்சியில இருந்து எதிர்கட்சியா நாங்க உட்காந்துட்டோம், அதனால நாங்க என்ன வேணா கேட்போன்ற மாதிரி தேதியோட சொல்லுங்கன்றதெல்லாம் இல்லை. நேற்று தினம் வந்து உதயநிதி பேசுனது மக்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிச்சதில் சந்தேகம் இல்லை. எப்போ வந்து இந்த 2500 ரூபாய் எப்போ தருவாங்க, தாய்மாமன் சீர் எப்போ கொடுப்பாங்க, 6 சிலிண்டர், இந்த மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணம் தான் அது. ஆனால் எப்போவுமே அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம்ன்றதை தாண்டி கேட்டினா 5 வருஷத்துக்குள்ளே அது கொடுக்கணும். அதுதான் கணக்கு. இப்போது தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் 1 வருஷத்தில் கொடுப்போம்னா சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய 5 ஆண்டு காலத்தில் என்ன திட்டங்கள் செய்வீங்க கேட்டால் இந்தந்த திட்டங்களும் நிறைவேற்றணும்னு சொல்லும்போது, அப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் வந்து 1 வருஷம் கழிச்சு 2 இப்போ 5 கையெழுத்து போட்டார் முன்னாள் முதலமைச்சர். 5 திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கடந்து வந்து பல திட்டங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஆச்சு. அப்போ தான் இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி கேட்கப்படுது. அப்போ துரைமுருகன் சொல்கிறார் சில்லறை மாற்றலன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இலவச பேருந்தாக இருந்தாலும் அது 1 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் கொண்டு வந்தாங்க. சிற்றுண்டி திட்டம் காலை மாணவர் சிற்றுண்டி 2 வருஷம் கழிச்சு தான் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து உதயநிதி பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி அதை நாளைக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில துணிகள் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அது அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக நீங்கள் மக்கள் எண்ணத்தை கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். 6 மாத கால அவகாசம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த 6 மாத காலம் அவகாசம்னு சொல்லும் போதே மீண்டும் நம்ம அதை கேட்குறது அர்த்தமே இல்லை. ஆனாலும் இவங்களுடைய முதல் பேச்சில் வந்து உதயநிதியோட பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தடவை சொல்லலாம். ஒரு விஷயத்த நீங்கள் ரீலில் தான் நீங்கள் ஆட்சியை வந்து பிடிச்சிங்கன்னு சொல்லலாம். அரசு நடக்குது அப்படி நீங்கள் எத்தனை தடவை சும்மா திருப்பி அதையே சொல்லுவீங்க. ரீல் நான் சொல்கிறது என்னென்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பல உத்திகள் கையாளப்படுதுமா. அதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியே வந்து இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், பசங்களை அதுதான் நான் என்ன சொன்னேன். கடந்த இதில் நீங்கள் இவ்வளோ எடுத்துங்க. இப்போ
இப்போது முதலமைச்சர் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து கைது செய்யப்படுறாரு, நள்ளிரவில் கைது செய்யப்படுறாரு. நள்ளிரவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கைது செய்யப்படுறது வாய்ஸை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மீடியாவிலேருந்து அத்தனை பேருக்கும் தெரியும். என்னென்னா கொலை பண்ணுறாங்கப்பா, கொலை பண்ணுறாங்கப்பா, ஐயோயோ கொலை பண்ணுறாங்கன்னு. ஆனால் நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரல் எப்படி இருக்கணும், கொலை பண்ணுறாங்கப்பா அப்படி தானே வரணும். அவர் குரல் அப்படி தானே கலைஞர். ஆனால் அந்த குரல் வந்து அவரது இல்லைன்னு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சன் டிவியில் அதை வெட்டி ஒட்டுற வேலையை செஞ்சாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி உள்ள டெக்னாலஜி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் அன்றைக்கி பயன்படுத்தி தான் இதே சன் டிவியோட அந்த என்ன சொன்ன அந்த டெக்னாலஜியை நீங்கள் வந்து போட்டு அந்த பிரபகண்டாவில் தான் நீங்கள் முழுக்க சன் டிவியால் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அந்த வாய் என்ன சொல்லிக்கிட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்சியை பிடிச்சிங்க, ரீல் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்க. நீங்கள் ரீலே பார்க்காதவன் தான் பரவாயில்ல, நீங்கள் எப்படிப்பட்ட ரீலை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேச முடியாது, இது அப்புறம் அசிங்கமாயிரும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லது தான் போல இருக்குது. இது நம்ம வந்து என்னென்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணி தான் நானும் இப்போ பேசுகிறேன். ஒரு தடவை சொல்லலாமா, ஒரு தடவை சும்மா திருப்பி வந்து நீங்கள் ரீல் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்கன்னா இப்போ உங்கள்கிட்டே வேறு சரக்கு இல்லை. இதை தாண்டி இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் என்ன ரீலை பூட்டி நீங்களும் ஓட்டுங்க ரீலு. மக்கள் வெறும் ரீலை மட்டுமே இல்லை, உள்ளபடியே நான் கேட்டிங்கன்னா இந்த 2 ஆட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு வகையான போர் அடிச்சிச்சு. நீங்கள் காட்டின சினிமா போர் அடிச்சிச்சு, மாற்றி காமிச்சிங்க. அப்போ வந்து புதுசாக வந்து ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, அப்படி தான் வாக்குறது. அந்த மாற்றத்துக்கு உதவுனது இந்த இன்ஸ்டாகிராம், அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். அதனால் இவங்க இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தவே இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்களும் பயன்படுத்தியிருக்கலாமே. இப்போ அவங்களே கூட பார்த்தீங்கன்னா ஜென்சி கூட்டம் சொல்லிட்டு நடத்தினாங்க, சென்னையில் நடத்தினாங்க, கோயம்புத்தூர் நடத்தினாங்க. அதில் எவ்வளோ ரீல்ஸ் இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் எல்லாருமே வந்து இப்போ நான் சொல்ல இன்றைக்கி இருக்கிற உத்தியை பயன்படுத்திப்பாங்க. நாளைக்கு புதுசாக வந்து ஒரு உத்தி வருது, ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதையும் பயன்படுத்திப்பாங்க. அதனால் திருப்பி அதை சொன்னதில் ஒன்று வந்து அதே போல் இவங்களுடைய ஆட்சியில் முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னும் போது அதுக்கு உடனே வந்து கண்டனம் தெரிவிச்செல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ இவங்களுடைய கட்சியினர் ஈவன் ஜென்சி கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்னதான் நடிகராக இருந்தாலும் இப்போ அவர் தமிழ்நாட்டில் கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் உண்மையாக என்னென்னா நாமளும் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி இப்போ முதலமைச்சர் இன்றைக்கி பேசுனதில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சினா தெரியும், இந்த நையாண்டி கிண்டல் நக்கல் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னால அது பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் வந்து திமுக மட்டுமே சொன்னார், திமுகவும் குறிக்கும் அதிமுகவும் குறிக்கும். இல்லைனா ஒரு எம்எல்ஏ எப்படி வந்து முகபாவனை அப்படி காட்டுவார்? இங்கே எல்லாருக்கும் இந்த முக வேற்றுமை எல்லாருக்கும் இருக்குது. அப்போ வந்து அந்த இடத்துல அது நக்கல் நையாண்டி தானே. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதிகளே வந்து சபாநாயகர் அறிவிக்கிறாரு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இதெல்லாம் சரி. ஆனால் உதயநிதி அவர்கள் பேசுனதுலேயும் சில அது வந்து அதீதமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நெருக்கடி, இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அவ்வளோ அழுத்தம் தர தேவையில்லையே, ஏன்னா 5 ஆண்டு காலத்துக்கு இருக்குல்ல. இன்னும் நீங்கள் ஒரு திட்டங்களை நீங்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்கறது வேற. மகளிர் உரிமை தொகையே வந்து வந்ததுமே வந்து சும்மா கொஞ்சம் பேருக்கு தான் போட்டு விட்டுருந்தாங்க. அதுதான் கடைசி 6 மாசத்துல தான் எல்லாருக்கும் போட்டாங்க. அதுலேயே நீங்கள் எவ்வளோ வந்து இந்த ஸ்கேல் வச்சிங்க. முதல் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து திமுக வந்து எல்லாருக்கும் போடல, அதில் ஒரு ஸ்கேல்லாம் வச்சிங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விதவை உதவித்தொகை வாங்குறவங்க இல்லைன்னு மறுத்தீங்க. அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அதேமாதிரி அதுதான் நான் சொல்கிறேன், இலவச பேருந்தாக இருக்கட்டும் அல்லது வந்து காலை மாணவர் சீட்டு எல்லாமே வந்து வந்த 6 மாதத்தெல்லாம் முடிக்கல, 1 வருஷம் 2 வருஷம் இதெல்லாம் நடந்தது. அதனால் இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை. சரி, அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறீங்க கூட பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லக்கூடிய விதம் இருக்குது. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்சி வந்து எங்கள் தயவில் தான் நடந்தது, அது வந்து இந்த முறை ஒரு கூட்டத்தொடரில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டீங்கம்மா, பேசிட்ட பிறகு திருப்பி நீங்கள் மறுபடியும் வந்து 2வது கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆக்கப்பூர்வமாக பேசணுமோ அதான் பேசணும். திருப்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சி எங்கள் தயவில் தான் நடக்குது, அருண்ராஜ் பதிலே சொல்லிட்டாரு, நாங்க வந்து தனித்து நின்று இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இல்லை, இந்த இடத்துல நீங்கள் யாரை உள்ளபடி நீங்கள் வந்து அங்கே வந்து குத்தணும்னு சொன்னால் ஆளுங்கட்சி குத்தக்கூடாது. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை. திருமாவளவன் குறித்தோ அல்லது கம்யூனிஸ்டுகள் குறித்தோ முஸ்லீம் லீக்கை குறித்து எதுவுமே இவங்க வந்து பேசவே கிடையாது. யார் உங்களை முதுகில் குத்திட்டு போனாங்களோ அவங்கள பேசுவீங்களா நீங்கள்? யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்லலாம், ஒரு தடவை சொல்லிட்டீங்க, போன தடவை சொல்லியாச்சு. திருப்பி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்களுடைய ஆட்சியை தயவில் தான், எங்களுடைய வந்து வாக்குகள் தயவில் தான் உங்கள் ஆட்சியை நடக்குதுன்னு சொல்கிறது வந்து அது நியாயம் கிடையாது இல்லை. அப்படிப்பட்டால் நீங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துருக்குமா, எந்த ஓட்டு வாங்கி உட்காந்துருக்கீங்க? இதே விசிகா ஓட்டு வாங்கி தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? ஏன் எடப்பாடிக்கு வரல? உங்களுக்கு எப்படி வந்துச்சு அது? அப்போ அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும்ல. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகா வாக்குகள் இருக்குது,
கம்யூனிஸ்டுகள் வாக்குகள் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக போச்சு. இதை தாண்டி ஒரு வந்து ஒரு நல்லதா ஒரு தொகை பேசி பரவாயில்ல நம்ம இந்த அது காலகட்டத்தில் ராஜ்மோகன் மட்டும்தான் இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா அவர் ராஜ்மோகன் மட்டும்தான். மீதி அத்தனை பேரும் பேசுனதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூத்த வந்து என்ன சொன்னால் வந்து அவை முன்னவர்ன்ற அந்த பதவியில் இருக்கா. அவர் 2-3 தடவை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சி சில அட்வைஸ் கொடுத்தாரா. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கவங்க கேட்கல. ஆனால் சரியான பதிலடி கொடுத்தது சரியாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் டேயில் வந்து நடந்து பெருசாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா முதலமைச்சர் குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சுருக்கலாம் வந்து கேட்டால் இதை வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு நாங்கள் அடுத்தடுத்து முனைப்பில் நாங்கள் இருக்கிறோன்றதை மக்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி பேசியிருக்கலாம். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தி இல்லை தான். முதலமைச்சர் பேசுகிறத பெரிய திருப்தி கிடையாது. என்னதாங்க இவர் எப்போ தான் பண்ணுவாருங்க, 6 மாதங்கிறாரு, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைவடையில் தான். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாத பிரதிவாதங்கள் அந்த பார்வையில் பார்க்கும்போது ராஜ்மோகன் வந்து அவையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. முதிர்ச்சித்தனமாக இருக்குது. அது கரெக்டு தான். இதில் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னா ஆதவர்ஜுனா தான் சொல்லணும். அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மராக காட்டணும், வந்து முதலமைச்சர் நம்ம முட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா அவரால் முடியலன்னும் போது விட்டுணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணதும் நீங்கள் முட்டு கொடுக்கலாம். முதலமைச்சருக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட அதுக்கான கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேசணும். ஆனால் அது வந்து அவரால் முடியல. ராஜ்மோகன் வந்து அதை கரெக்டாக செஞ்சார். அதே சமயத்தில் முதலமைச்சர் கேட்குற கேள்விக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆனாலும் அவர் துறை தொடர்பானது வந்து மற்றவர்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நியாயப்படுத்த முடியாது. ஆனாலும் அதையாவது சரியாக செய்ததுன்னு சொன்னால் அது வந்து ராஜ்மோகன் தான் சரியாக செஞ்சுருக்கிறார். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவருடைய ஒரு விஷயம் கரெக்டாக இருந்துச்சுமா. ரமேஷ் பேசுனதில் வந்து அமைச்சர் ரமேஷ் பேசுனது வந்து கேட்டால் ரொம்ப நியாயமான கேள்வி. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து ஒரு முன்னாள் அமைச்சரை கரெக்டாக தொண்டையில் பிடிச்சதுன்னா அது ரமேஷ் தான். என் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஏன்னா 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 500 பேர் வர இடத்துக்கு இதில் எவ்வளோ பெரிய சதி இருக்குது தெரியுங்களா? கோயிலில் நேராக உண்டியலில் கை வைக்க முடியாது, கோயில் நிதியில் கை வைக்க முடியாது, நன்கொடையில் கை வைக்க முடியாது. அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக போட்டு நீங்கள் ப்ராஜெக்டாக எடுப்பீங்க. நீங்கள் சாமியை டைரெக்டாக கை வச்சா தான் வந்து குத்தம், கண்ணு குத்தம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஒரு ப்ராஜெக்டை போட்டு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட். நான் உள்ளபடியே நான் பார்த்தோமா, திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போனீங்க, திருச்சி போயிருக்கீங்களா நீங்கள்? திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது 4 மடங்கு, இந்த கிளாம்பாக்கம் மாதிரி 4 மடங்கு. ஏன் இவ்வளோ எதுக்கு பணத்தை கொட்டியிருக்காங்க? அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் நேரு வந்து பதற்றமாக இருந்தார்ல, அதுதான் காரணம். இந்த 10 கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயில் அதுவும் தேவையே இல்லைன்றார். அது நியாயமானது. ரமேஷ் பேச 100% நியாயமானது. என்ன 10 கோடி ரூபாய்க்கு எதுக்கு? நீங்கள் வரக்கூடிய பக்தருக்கு வந்து அது வந்து வியாபார நோக்கத்தோடு இருக்காது. கமர்ஷியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வியாபார நோக்கத்துக்காக நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் விதிகள் இருக்குன்னு, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். நான் என்ன சொன்னேன், எல்லாமே இந்த டெண்டர் விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே வந்து எல்லா அரசு பணிகள் அத்தனையுமே விதிகள் உட்பட்டு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கமிஷன் இருக்கா இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் கொண்டு போய் எதுக்கு அதை வந்து கொட்டினீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இதனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது கரெக்டாக இருந்து அதுக்கு சரியான பதில் வரல. அதுக்கு தான் வந்து எதிர்வாதங்கள் செய்யும் போது சபாநாயகர் வந்து சேகர் பாபு ஆஃப் பண்ணிட்டார். அது ஆஃப் பண்ணது வரைக்கும் நல்லது. ஒரு 10 கோடி இப்போ தான் எடுத்துருக்குறாங்க, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரில. அதில் தான் இவர் பதற்றமாக இருந்தார். யார்? நேரு. ஏன்னா திருச்சி இது நம்ம பக்கம் திரும்ப போகுது. ஆமாம், பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து உலக வங்கியில் கடன் வாங்கி பண்ணது தான். 10 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, இப்படி வந்தது தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் இதுக்கு அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை வாரி இறைச்சி தலைநகர் சொல்லக்கூடிய கிளாம்பாக்கத்தில் அந்த அளவுக்கான ஒரு செட்டப் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நீங்கள் உள்ளபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம், பேருந்துகளுடைய தரம் என்னன்னு பாருங்கள். ரெண்டாவது எவ்வளோ வந்து வசதி வாய்ப்புகள் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸுக்கு தான் வந்து நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு. அரசு பேருந்து இருக்குது, ஆனால் அரசு பேருந்துடைய நிலைமை என்ன? அங்கே வந்து பேருந்து அந்த அதாவது போக்குவரத்து ஊழியருடைய நிலைமை என்ன? இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஆகலை, அங்கே கடனில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கடனில் தான் இருக்குது. நீங்கள் பேருந்து நிலையம் பெருசாக இருக்குது, பேருந்து அத்தனையும் கடனில் இருக்குது. அப்போ இது வந்து இது இப்போ புரியுதுங்களா? இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரதோட நோக்கமே என்ன கேட்டால் அது பெரிய தொகையை வந்து கமிஷனாக அடிக்க முடியும்.
அப்போ இதெல்லாம் வந்து இது போக்குவரத்துறை அமைச்சர் பேசியிருந்தாருன்னா அதுக்கு வந்திருக்கு. அது ஏனோ தெரியல, இந்த முறை போக்குவரத்துறை அமைச்சர் வந்து போகவே இல்லை, அந்த பேசவே இல்லை. அது சம்மந்தமாக எதுவும் வரல. ஒருவேளை அடுத்த கூட்டத்தொடரில் ஒரு வேளை வரலாம். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷோட அந்த பேச்சு வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு. அதுவும் கூட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். இது வந்து உதயநிதி தான் எழுப்புறாரு, இந்து அறநிலைத்துறை குறித்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரமேஷ் வந்து துறை சார்ந்தவர் பதில் சொல்கிறாரு. இவங்க சொன்னாங்களே முதலமைச்சர் கேள்வி கேட்டோம், முதலமைச்சர் கேள்வி கேட்டோம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி தான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சேகர் பாபுவில் கேட்கணும். ஆனால் சேகர் பாபு கேட்க விடாமல் இவர் கேட்குறாரு பாதுகாப்பாக. யார்? எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. உள்ளபடியே யார் கேட்கணும்னா அந்த துறை சார்ந்தும் ஏற்கனவே வந்து நிர்வாகம் பண்ணவும் கேட்கணும். அப்போ இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து பதில் விளக்கம் சொல்கிறாரு. அந்த விளக்கத்துக்கு என்ன சொல்கிற கேட்டால் வந்து பதில் சொல்கிறதுக்கு துறை சார்ந்து ஏற்கனவே துறை நிர்வாகம் பண்ண முன்னாள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதில் சொல்கிறாரு. அதுக்கு பதில் அவர் விளக்கம் திருப்பி பதில் சொல்கிறாரு. அதுக்கு யார்? ரமேஷ். அப்போ நான் மறுபடியும் அவர் பேசும்போது அப்போ அவரை வந்து ஆஃப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் கேட்டீங்க, அவர் விளக்கம் சொல்லிட்டார், அவ்வளோதான். சொல்ல இந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லலை, எதுக்கு அதை பண்ணீங்க குற்றச்சாட்டு? நீங்கள் கமிஷன் அடிச்சிங்க அடிக்கலன்னு அதுக்கெல்லாம் போகவே இல்லை. அவர் சொல்கிறதுன்னா அந்த 10 கோடி எதுக்கு செலவு பண்ணீங்க, எதுக்கு, இதனால் மக்களுக்கு வந்து என்ன பயன், அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவர் வந்து பதற்றப்பட்டு ஓடி வந்து சொல்கிறாருல, அதில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் நான் பார்த்த வரைக்கும் KN நேரு வந்து ஏதோ கடபாரம் மூடின மாதிரியே இருந்தார். நான் பார்த்தேன். கடபாரம் மூடினாரா இல்லை ஏதாவது தவளையை ஏதாவது முழுகிட்டாரா என்ன தெரியல. ஏதோ ட்ரை பண்ணாரு. ஆமாம், 2-3 வாட்டி. அதுக்கப்புறம் இல்லை, நார்மலாக இருந்தாங்க. ஆனால் பதற்றத்தோடவே இருந்தது வந்து KN நேரு தான். ஏன்னா வந்து இவர் உதயநிதி அவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றத்திலே இருந்தார். அவர் கடைசியாக பேட்டி கொடுக்கும்போது வந்து ஒரு பதற்றத்திலே இருந்தார். ஒருவேளை அடுத்த ரெய்டு கீடு எதுதான் இருக்கா ஒருவேளை தெரியல எனக்கு. கையில் எடுத்துட்டு ஆமாம், அதனால வந்து ஒரு பதற்றத்திலே இருந்தது நான் பார்த்தேன். அண்ட் எதிர்க்கட்சி தலைவரா இல்லைனாலும் இப்போ ஒன் ஆஃப் த எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவருக்கு அதாவது என்னன்னா உள்ளபடியே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா முதல்ல இதை சொல்லிட்டு தான் நம்ம போனோம். நீங்கள் எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு கேள்வி, நியாயமான கேள்வியை தான் அதை கேட்டார் அப்படி வச்சுங்களா, அதில் நியாயம் இருக்குன்னு கேட்டால் எப்படி வந்து நீங்கள் சபையில் வந்து ஒரு பிரிண்டட் பேப்பர் வந்து படிக்கிறாரு முதலமைச்சர், அப்போ இந்த கேள்வி வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அவருக்கு தெரியுமா, எப்படி பிரிண்ட் அடித்து கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஒரு குறிப்பை வந்து நீக்க சொல்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர், அதை உடனே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுன்னு சொல்கிறார் முதலமைச்சர். அப்போ அதை வந்து எழுதி வச்சு பிரிண்டரில் வருது, அப்போ முன்னாடியே தெரிஞ்சிருச்சா அவருக்கு, அது விதிமீறல்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுறாரு. அப்புறம் அதை வந்து இவரை பேச அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு வெளிநடப்புலாம் செய்கிறாரு. போயிட்டு வெளிநடப்பு செஞ்சு திருப்பி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பில் இருக்கிறதே ஏதோ ஒரு நானும் இருக்கிறன்றதுக்காக வந்து ஒரு குரல் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர், ரொம்ப சீனியர் மெம்பர், அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முதலமைச்சர் குறித்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, வந்து ஒரு முகபாவனை காட்டுறாரு, அது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அப்போ அது சம்மந்தமாக யார்? அவர் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அது உள்ளபடியே ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அது வருத்தம் தெரிவிக்கவே இல்லை. நீங்கள் உள்ளே தெரிவிக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ரீலில் சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க, எல்லாத்தையும் குறிப்பிடும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு முகபாவனையும் காட்டுங்க. இதே நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் காட்டினீங்கன்னா நேரம் வீடு பூந்து அடிச்சிருப்பாங்க. வருத்தத்தோடு சொல்கிறேன் நான். இதே நீங்கள் ஜெயலலிதா பீரியடில் வந்து அவங்க முகபாவனத்தை நீங்கள் இப்படி காமிச்சிருப்பீங்களா? நீங்கள் அது தப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏக்கு எப்படி அந்த திமிரு எங்கேருந்து வருது? யார் வேணால் இருக்கட்டும், முகபாவனை காட்டினா ஒவ்வொருத்தர் முகத்தையும் காட்டிட்டு தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி முகபாவனை காட்ட முடியுமா? ஒவ்வொருத்தர் முகபாவனையும் காட்ட முடியும். அது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடந்திருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சபையில் நீங்கள் சொல்லலாம் கூட, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இல்லை முதலமைச்சர் வந்து அது குறித்து வந்து பொதுவான ஒரு விதிகள் கொண்டு வராருன்னா அப்போ அந்த விதிகளை ஆதரிச்சாவது நீங்கள் பேசணும். இது போன்ற சம்பவம் நடந்துருச்சுன்னா எங்களுடைய சார்பில் ஏதாவது நடந்ததுன்னா அது வருத்தம் தெரிவிக்கணும்னா கூட அப்போ அது சரியாக இருந்திருக்கும். அந்த வகையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதனால தான் அவர் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக வர முடியல. எங்கள் திமுகலையும் யாரும் இல்லை. ஏன்னா இப்போது உதயநிதி வந்து கேள்விகள் நிறைய கேட்டார். அந்த கேள்விகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கேள்விகள் கூட இருக்கட்டும், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த ப்ரெஷர் நீங்களே சொல்லிட்டீங்க 6 மாதம் டைம் கொடுங்க. 1 மாதம் தான் போச்சு, 5 மாதம் தான் இருக்குது. முதல்ல அதை திருத்தணும். முதல்ல எல்லாருமே 6 மாதம்ன்றாங்க, 1 மாதம் முடிஞ்சிச்சு, 5 மாதம். அப்போ 5 மாத காலம் அவகாசம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கேள்வி போடுறீங்க. 6 சிலிண்டர் எப்போ கொடுப்பீங்க, வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பதிலடி கொடுக்குற அளவுக்கு யாரும் இல்லாதனால அவங்க கேள்வி கேட்டுட்டே அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே நீங்கள் பாருங்கள், நீங்கள் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே புதுசு,
கட்சிக்கும் புதுசு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருமா, முதல்ல இது சொல்லி நான் சொன்னால் விஜய் எதிர்த்து தான் பேசணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கங்கணம் நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும், இது ஒரு புதுமையான ஒரு அரசு இப்போ இருக்கிறது. என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, கடந்த காமராஜர் எடுத்துங்க, அண்ணாவை எடுத்துங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, ஜெயலலிதா, யார் வேணாலும் நீங்கள் எடுத்துட்டாலும் அவங்களுக்கெல்லாம் சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 எதிர்க்கட்சிகள். திமுக தான் எதிர்க்கட்சி, அதிமுக தான் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த அரசு முதல்ல மைனாரிட்டி அரசு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டு தேவைப்படுது. அந்த 3 முட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு வகையில் அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதே பெரிய விஷயம். அவங்களே திடீர்னு முறுக்கிக்கிறேன்றாங்க, திடீர்னு நான் வந்து டிட்டாச்சு ஆகிடும்னு சொல்லலாம் திருமாவளவன் பேசுகிறாரு. இது ஒரு பக்கம். இப்போ 2 எதிர்க்கட்சிகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. இதே போல் நீங்களும் வந்து உடனுக்குடன் அரசியல் மற்றும் சினிமா சம்மந்தப்பட்ட விவாதங்களை பற்றியும் அண்ட் அதை பற்றின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெல் ஐக்கானையும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி. அன்பான வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு புதிய சேனல். ஏற்கனவே என்னுடைய நேயர்கள் பல சேனல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலது வாழ்த்திருப்பீங்க, நிறைய திட்டியிருப்பீங்க. இந்த வீரா மீடியாலையும் என்னுடைய நேர்கள் வந்து தொடர்ந்து வெளியாகும். பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் நான் திருத்திக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.